இப்படி உட்காருங்கம்மா. உங்க புருஷன் வீட்ல இருக்காரா இல்ல வெளியில போயிருக்காரா? இந்தோ இங்க இருக்க. நான் தான். பேஷ் பேஷ், வந்து இப்படி ஜோடியா உட்காருங்க. பூஜைக்கு வர வேண்டியவங்கலாம் லேட்டா வராங்க. எது வரக்கூடாதோ அது முன்னாடி வந்து நிக்குது. என்ன ஜென்மமோ. அக்கா. பத்மாமா, நீங்க ஏன் நிக்கிறீங்க? உள்ள போங்க. ரஜினி, ப்ளீஸ் பத்மாமா, உள்ள போங்க. வாங்க. அம்மா, அங்க பாருங்க. அம்மா, ரஜினி அக்கா நமக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்கம்மா. அங்க நின்னா நம்மள அவமானப்படுத்துவாங்கல்ல, அதான். அம்மா, நீங்க பூஜை பண்ணுங்கம்மா. ராதிகா, நீ என்ன கூப்பிட்ட? இல்லக்கா, இத சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். நல்லவேளை நீயே அனுப்பிட்ட. பூஜை ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிச்சிடலாம். உங்க முன்னாடி இருக்கிற விளக்கை ஏத்துக்கோ. ஐயர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி நாமளும் பூஜை செய்யலாம். சரி மீனா. சரி, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி மந்திரத்தை சொல்லி அந்த விளக்குக்கு அர்ச்சனை பண்ணணும். ஆத்துக்காரி அர்ச்சனை பண்ணும்போது ஆத்துக்காரும் அவ கையை தொட்டு சேர்ந்து அக்ஷதை போடுங்க. சரிங்க சார். ஓம் மகா கணபதியே நமஹ. ஓம் வரலட்சுமியே நமஹ. ஓம் பத்மமாலாதராயே நமஹ. ஓம் தேவ்யே நமஹ. ஓம் பத்மின்யே நமஹ. ஓம் பத்மகந்தின்யே நமஹ. ஓம் புண்ணியகண்டாயே நமஹ. ஓம் சுப்ரசன்னாயே நமஹ. ஓம் பிரசாதாவிமுக்தே நமஹ. ஓம் பிரபாயே நமஹ. ஓம் சந்திரபதனாயே நமஹ. ஓம் சந்திராயே நமஹ. நானாவித பர்வளபத்ர புஷ்பான் சமர்ப்பயாமி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தேவி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். கணானாம் த்வா கணபதிம் நமாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்மன்னோது வித்தேத சாதனம். ஓம் மகாலட்சுமீ வித்மஹே விஷ்ணுபத்னேத தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் கர்ப்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. இந்தாங்கோ, வாங்கிக்கோங்க. விளக்குக்கு தீபாராதனை காமிங்கோ. ஓம்
सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्। नानाविधपरिमलपत्रपुष्पान् समर्पयामि कर्पूरनीराञ्जनं समर्पयामि। ॐ महागणाधिपतये नमः। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात्। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते। ॐ இந்தாங்க. கொடுங்க. தீபாராதனை காட்டுங்க. இவங்க 2 பேரையும் பூஜையை பண்ண விடக்கூடாதே. ரதிகா, அக்கா அக்கா ரதிகா, என்னாச்சுக்கா? தெரியுமா? அம்மா அக்காவை பாருமா. ஐயோ, அக்கா ரஞ்சிதா, கண்ணை பிடிச்சு தண்ணி பாருக்கா. எடு. ரதிகா, ரதிகா, அக்கா, தண்ணி எடுமா. தெரியுமா? அக்கா அக்கா ராதிகா. ஐயோ, அக்கா எந்திரிக்கா. என்னாச்சு? அக்கா அக்கா கண்ணை முடிச்சு பாருக்கா. அக்கா ஷோ, அக்கா எந்திரிக்கா. ரஞ்சிதா, தண்ணி எடு, தண்ணி எடு. அக்கா என்னாச்சுங்க? ஐயோ, ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. அக்கா எந்திரிக்கா. மயக்கம் போட்டு விழுந்துட்டாளே. ராதிகா. ஐயோ, என்னம்மா இது? தீபாராதனை காட்டும் போது ஐயோன்னு அபசகனமா சொல்றீங்க. ஐயோ, மன்னிச்சிருங்க, நான் ஏதோ அவசரத்துல சொல்லிட்டேன். தப்புதான், ரதிகா, தப்புதான் சாமி. ஒண்ணும் இல்லல்ல. என்னம்மா முழுகாம இருக்கியா? ஆமா சாமி. சாரிக்கா, தலை கிர்ன்னு சுத்துச்சு, அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க்கா. வேணும்னு பண்றாமா அவ. பரவாயில்லம்மா, நல்ல விஷயம்தான். அம்மா, நீங்க தீபாராதனை காட்டுங்க. நான் சொன்னல, அவ நடிக்கிறா பாரு. ஓ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। வா போலாம். ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே. ஆரத்தி எல்லாரும் கண்ணில் ஒத்திக்குங்க. இந்தாங்கோ, இந்த நோம்பு கயிறை கையில கட்டிக்குங்கோ. கட்டுங்கோ. ஏன் யோசிக்கிறேன்? முரளி,
புதுசா கல்யாணமான தம்பதி தானே நீங்க? ஆமாமா, ஆமா சாமி. அம்மா, அவர் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணுமா? சாமி, சொல்லுங்கம்மா. அவளுக்கு அவனை விட 2 வயசு அதிகம் சாமி. அதனால என்னம்மா, புருஷன் பொண்டாட்டிக்கிற ஸ்தானத்துக்கு தான் மதிப்பும் மரியாதையும், வயசுக்கெல்லாம் இல்ல. அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் எனக்கு அதுல சம்மதம் இல்ல சாமி. அப்ப சரி, விட்டுலாம். பூஜை நல்லபடியா முடிஞ்சிடுத்து. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கட்டுமா? ஆகட்டும் சாமி. அம்பாளுக்கு ஏத்தி வச்ச விளக்கு இன்னைக்கு முழுக்க அணையாம இருக்கணும். அப்புறம் இந்த கலசத்தை சுவாமி ரூம்ல வச்சிருங்க. சரிங்க சாமி. அப்ப நான் வரேன். ஆகட்டும். பத்மாமா, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுப்பா. நாங்க கையோட சாப்பிட்டங்க. வடை பாயாசம்லாம் சூடா இருக்கு. பார்த்திபா, இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். மீனா, நல்லா சாப்பிடு. மா, என்னடி பாத்தியா? நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். டேய், நில்லுடா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? அத்தை, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? 1000 தான் இருந்தாலும் ஒரு நல்ல நாள்ல இப்படி சுமங்கலிய பட்னி போட்டு சாப்பிட்டா அந்த பாவம் தலைமுறை தலைமுறையா வருமா? நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? எல்லாம் நம்ம நன்மைக்குதான். பார்த்திபா, இப்பதான் பார்த்திபா என் மனசு நிறைஞ்சிருக்கு. யாரு என்ன சொன்னாலும் நாம புருஷன் பொண்டாட்டி. அப்படிதான் இந்த உலகம் நம்மள பாக்குது. ரஜினி, நீ எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்க பார்த்திபா. என் கண்ணை பார்த்தே என் மனசை நீ நல்லா புரிஞ்சுக்கிற. நான் தான் ரொம்ப மாறிட்டேன் இல்ல? சாரி. நீ எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்க பார்த்திபா. ஏமாத்திட்டு போன ஒருத்தருக்காக அம்மா ஒரு பக்கம், பத்மாமா ஒரு பக்கம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னை ஏமாத்த கூடாது. கைவிட்டுற கூடாதுன்னு எத்தனை ஏச்சு பேச்சு கேட்டுட்டு இங்க இருக்க. எனக்காக தானே எல்லாம். நான் ஏன் உன்னை மன்னிக்க கூடாது? பார்த்திபா, தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ so much. என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஓ, உனக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, சத்தியமா இல்லங்க. நீங்க பூஜைக்கே வரமாட்டீங்கன்னு தான் நான் நினைச்சேன். வீட்ல இப்படி எல்லாம் பூஜை நடக்கும்போது நான் எதுவுமே செய்யலன்னு தெரிஞ்சா உங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனாலதான் இதெல்லாம் நான் செஞ்சேன். அப்புறம் உனக்கு சின்னதா ஏதாவது ஒண்ணு ஆனா கூட நாம பூஜை பண்ணாம தான் இப்படி ஆயிடுச்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அதானே? எனக்கு ஒரு ஃபீலிங்கும் ஆகாது. அப்படி சொல்லி உங்க அப்பா அம்மா அனிதா எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க. அதுக்குதான். ஆனா என் பாலிசி என்னன்னா, ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை செய்யவே கூடாது. செஞ்சா முழு மனசோட செய்யணும், நல்லபடியா செய்யணும். மனசார நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் எல்லாம் செஞ்சேன்.
அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க எல்லாரும். இங்க வாங்க. ஆன்ட்டி பால் கொடுங்க ஆன்ட்டி. இன்னொரு வாட்டி பால் இங்க வந்துச்சு அவ்வளவுதான். கையில என்ன வச்சிருக்க? ஸ்கிப்பிங் கயிறு. அக்கா உங்களுக்கு ஸ்கிப்பிங் விளையாட சொல்லி தரேன். ஓகேயா? தேங்க்ஸ் ஆன்ட்டி. என்ன இது? ராதிகா ஸ்கிப்பிங் ஆடுறா. கன்சீவா இருக்கும்போது இப்படி குதிக்க கூடாதே. அது அவளுக்கு தெரியலையோ? ஐ அக்கா நல்லா விளையாடுறாங்க. டவுட்டே இல்ல. கண்டிப்பா கன்சீவா இருந்தா அப்படி குதிக்க முடியாது. ஏய் அண்ணா வராரு, வாடி ஓடிடலாம். சரி சரி வா ஓடிடலாம். என்ன ராதிகா இப்படி பிரமாதமா ஸ்கிப்பிங் ஆடுற? அது குழந்தைங்க கூப்பிட்டாங்க, அதான் ஸ்கிப்பிங் சொல்லி தர. அப்படியே கன்சீவா இருக்கும்போது இப்படிலாம் உனக்கு வயிறு வலிக்கல? லேசா வலிக்குது. ஒரு ஆர்வத்துல குதிச்சுட்டேன். குதிக்க கூடாதுல்ல? இவன் எப்ப வந்தா? நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டானோ? நான் வரேன். ஐயோ, இவனுக்கு டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சந்தேகமே இல்ல, ராதிகா கன்சீவா இருக்கிற மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கா. எதுக்கு இந்த வேஷம்? என்ன நடக்குதுங்க? ஏய் என்ன அப்படி பாக்குற? அவ எதுக்கோ வந்தா, எனக்கு தெரியாது. அவ எதுக்கோ வந்தா சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? வைத்தியமா நீ? நான் தான் முதல்ல வந்தேன். ஓ, நீங்க முதல்ல வந்துட்டு அவளை பின்னாடி வர சொன்னீங்களா? இங்க பாரு ரஞ்சிதம், எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன்னு வையே, அப்புறம் நான் வேலை பார்க்குற கம்பெனிலேயே தங்க வேண்டியதா இருக்கும். சொல்லிட்டேன். எதுக்கு? அங்க எவ்வளாச்சும் இருப்பா, அவ ஏதாவது கலந்து கொடுப்பா, அவ பின்னாடி போறதுக்கா? இந்த வீட்ல யார பார்த்தாலும் பயமாவே இருக்கு. என்னம்மா புலம்பிட்டு வர? ஏ, அது ஏன் பிரச்சனை விடுறி. அது சரி, இந்த முரளி எங்க போனா? பப்பாளி ஜூஸ் கேட்டான். அவன் இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருப்பான், நீ வச்சுட்டு போ. சரி, வந்தா குடு. வேலை வெட்டி போகாதவனுக்கு ஜூஸ் வேறையா? என்ன இவ
பப்பாளி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. இத குடிச்சா குழந்தை கலைஞ்சிருமே. ஏதோ தப்பா இருக்கே. ராதிகா, என்ன என்ன நீ எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? மேல ஸ்கிப்பிங் ஆடின, இப்போ பப்பாளி பழம் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. என்ன பப்பாளி ஜூஸா? நான் கேரட் ஜூஸ்ல நினைச்சேன். ஏன் நீ குடிக்கும்போது தெரியலையா இது பப்பாளி ஜூஸா கேரட் ஜூஸான்னு? தெரியல. உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது யாரு? டாக்டரா? அம்மா, நீ எந்த டாக்டரை பாக்குற? நான் எந்த டாக்டரை பார்த்தா உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு நீ கிளம்பு. உன் தப்பான வேலை என்னங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன்.